ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜி டெக். டுடே நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் டுட்டோரியலில் ரியாக்ட் கீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியாக்ட் கீஸ் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா, லிஸ்ட் அண்ட் அரேயில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டை பற்றி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். லிஸ்ட்டில் நம்ம நியூவாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணுறோம், இல்லை அப்டேட் பண்ணுறோம், இல்லை ஆல்டர் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம கீயை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? கீ வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு யூனிக் கீ, அதாவது ஒரு ப்ரைமரி கீ மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ கெட் பண்ணுறதுக்கும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அண்டு ரியாக்ட் கீஸோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காம்பனண்ட் எடுத்துட்டோம்னா அந்த காம்பனண்ட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டில் ஒரு பர்டிகுலர் கலெக்ஷனோட வேல்யூ நீங்கள் அப்டேட் ஆர் சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்டையர் காம்பனண்ட்டு ரீரெண்டர் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஒரு காம்பனண்ட்டில் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு நியூவாக ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா அந்த என்டையர் காம்பனண்ட்டும் அப்டேட் பண்ண தேவையில்லை, அதாவது ரீரெண்டர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணோன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஐட்டம் மட்டும் உங்களுக்கு ரீரெண்டர் ஆகும். மற்றபடி ஃபுல் காம்பனண்ட்டும் உங்களுக்கு ரீரெண்டர் ஆகாது. இதனால் வந்து டைம் அண்ட் மெமரி ரொம்ப சேவ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம கோடிங் பார்த்தோம்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். Let's do the coding guys. ஆல்ரெடி நான் கோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து எப்படி ஆர்டராக ப்ராசஸ் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுங்க அந்த ஃப்ளோ தான் நான் அந்த கமாண்ட் லைனில் 1 2 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ கோடிங் வந்து நம்ம டீட்டெயிலாக ஃப்ளோவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு, ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்ட்ரைட்டாக கம்பைலர் எங்கே வரணும், கான்ஸ்டன்ட் மை வேல்யூ. இங்கே வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்சைட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐடி டைட்டில் கண்டென்ட்னு 3 அட்ரிபியூட் அண்டு 3 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லிஸ்ட்டுலேயே வந்து நம்ம ஆப்ஜெக்டாகவும் வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நார்மலாக இப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது ஒரு ஆப்ஜெக்டாக நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே கீ வேல்யூ பேர் மாதிரி நான் வந்து வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ID1 ID2 டைட்டில் ஃபஸ்ட் செகண்ட் கண்டென்ட் வெல்கம் டு விஜய் டெக்னோசாட் அண்ட் கண்டென்ட் லேர்ன் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் தமிழ்னு. இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே 2 ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அசியூம் பண்ணியிருக்கோம். நவ் கம்பைலர் வந்து ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் இதுக்குள்ளே போகுது. இங்கே வந்துட்டு நம்ம மெனு பாருங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராப்ஸ் வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்மளோட இந்த லிஸ்ட்டு வேல்யூ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க லிஸ்ட்டு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எதுக்கு பாஸ் பண்ணுறோம், மெனு பாருக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ டேரெக்டாக ஃபங்க்ஷன் மெனு பாருக்கு போது அங்கே ப்ராப்பர்ட்டியை வந்து கெட் பண்ணுது. என்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், மை வேல்யூங்கிற லிஸ்ட்டை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேராமீட்டரை இந்த ப்ராப்பர்ட்டி கெட் பண்ணிடுச்சு. கெட் பண்ணி ஓகேங்களா? நவ் இன்னொரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் கண்டென்ட்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து ஆரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ராப்ஸ் டாட் டேட்டா டாட் மேப் ஷோங்கிறது நம்ம இனிஷியலாக ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 இந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ ஒவ்வொன்றா ID1 டைட்டில் கண்டென்ட், அடுத்தது ID2 அதோட டைட்டில் அதோட கண்டென்ட், இப்படி 1 by 1 ஃபெச் பண்ணி ஒவ்வொரு டைமாக அந்த ஷோங்கிறதில் போய் அசியூம் ஆகும். அண்ட் தென் அதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், div key equal to show dot id. ஓகேங்களா? இப்போ இது என்டையர் இப்போ இந்த மொத்தமும் ஒரு ஷோ. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடி டைட்டில் கண்டென்ட் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஷோவில் போகும், ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ ஷோ டாட் ஐடினா ஷோ டாட் ஐடியில் ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1ன்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் ஷோ டாட் டைட்டில் ஃபஸ்ட் என்ன, ஃபஸ்ட், அடுத்தது ஷோ டாட் கண்டென்ட் வெல்கம் டு விஜய் டெக்னோ விசார்ட்னு வரும். அண்ட் தென் நவ் எகெயின் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகி எகெயின் ப்ராப்ஸ் டாட் மேப் டாட் ஷோங்கிறப்ப இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா அந்த இடத்துல ID2 டைட்டில் செகண்ட் கண்டென்ட் லேர்ன் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் தமிழ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஷோவில் வந்து அசியூம் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி கெட் பண்ணுறோம், ஹெட்டிங் 3 டேக்கில் ஷோ டாட் ஐடி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக ஷோ டாட் ஐடியில் 2ன்னு வரும், ஷோ டாட் டைட்டிலில் செகண்டுன்னு வரும், ஷோ டாட் கண்டென்ட்டில் லேர்ன் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன் தமிழ்னு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே கைஸ், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். இது எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த என்டையர் ஆரோ ஃபங்க்ஷனும் அந்த என்டையர் லிஸ்ட்டு வேல்யூவும்
எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த கண்டென்ட்டுக்கு அந்த கான்ஸ்டண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுதான் நம்ம வந்து div டேக்கில் ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் தென் ரிட்டர்னுங்கிற பர்பஸ் என்ன, ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆச்சோ அங்கேயே போய் அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகிடுச்சு, ரியாக்ட் டாட் ரெண்டரில் கால் ஆகிருக்கு. மெனு பாருங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட் வேல்யூ வந்து இந்த இடத்துல ரெண்டர் ஆகும், அதாவது ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம டாமில் வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ரூட் மூலிமா நம்ம வந்து HTML டாமில் ரெண்டர் பண்ணுவோம். அண்ட் யுவர் பேஜ் விசிபிள், உங்களோட அவுட்புட் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு விஜய் டெக்னாலஜிஸ்னு உங்களுக்கான அவுட்புட் வந்துடுச்சு. ஓகே கைஸ், இப்போ இன்னொரு ப்ரோக்ராமு, இது வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு லிஸ்ட்லேயே வந்து ஆப்ஜெக்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு அட்ரிபியூட் அண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இதே நான் வந்து லிஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் மட்டும் அதே மாதிரி ஜஸ்ட் டேட்டா டைப்ஸை மட்டும் நான் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அதுக்கு எப்படி நம்ம கீ அஸ்யூம் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது எப்படி நான் கேட்பீங்க. அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு ஒரு அனதர் ப்ரோக்ராம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரோக்ராம் கைஸ். இட்ஸ் ஸ்மால் பிக். ஓகே, ஆஸ் யூஷுவல் கமாண்ட் லைன் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ரோக்ராம் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறது தான் சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் மை டேட்டா, ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். மை டேட்டா நேம் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வேல்யூஸ் ஜஸ்ட் ஒரு 4 வேல்யூ. டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்பர், இது இன்டீஜர், இது 200, 1000, 5000, 300ன்னு 4 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரியாக்ட் டாம் டாட் ரெண்டருக்கு போகும். அங்கே என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம், மை லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். அண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு மை வேல்யூன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன வேல்யூ அஸ்யூம் பண்ணியிருக்கேன்னா லிஸ்ட்டை வந்து வேல்யூவாக அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. மை வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து மை டேட்டாங்கிற லிஸ்ட்டை அஸ்யூம் பண்ணிட்டேன். நவ் கம்பைலர் வந்து மை லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகுது, ப்ராப்பர்ட்டி கெட் பண்ணுறது, அதாவது மை டேட்டாங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து கெட் பண்ணிக்கும். நவ் இன்னொரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஆரோ ஃபங்க்ஷனை வந்து அஸ்யூம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து ப்ராப்ஸ் டாட் மை வேல்யூ, அதாவது நம்மளோட டேட்டா மை டேட்டாங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து ப்ராப்பர்ட்டி மூலிமா கெட் பண்ணியாச்சு, மேப் பண்ணுது. இதில் எப்படி மேப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வேல்யூ, லிஸ்ட்டில் இருக்க அந்த 4 வேல்யூஸ் அண்ட் தென் இண்டெக்ஸ். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஐடின்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்போம், ஐடி = 1, ஐடி = 2ன்னு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜஸ்ட் வெறும் ஒரு அரே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வெறும் டேட்டா டைப் மட்டும்தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணல. இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் நம்ம ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஆப்ஜெக்டில் கீ வேல்யூ பேர் மாதிரி டிக்ளேர் பண்ணியிருந்தோம். இந்த அரேயில் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எப்படி கீ இது பண்ணுறேன்னா அரேனாலே இண்டெக்ஸ் தான், இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியும். A0. இப்போ இது பார்த்திங்கன்னா 0 இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தேர்ட் இண்டெக்ஸ், இதுதான் ப்ராசஸ். ஸோ லிஸ்ட்டு வேல்யூ இப்போ ஒரு வேல்யூவாக கெட் பண்ணுறப்ப இங்கே 200ன்னு வரப்போ அங்கே இண்டெக்ஸ் வந்து 0ன்னு இருக்கும். நான் இங்கே போய் லிஸ்ட்டு கீழே கீஸ் = இண்டெக்ஸ் என்னது 0 அண்ட் ஐட்டம் = லிஸ்ட்டு வேல்யூ என்னது 200ன்னு வந்துடும். நான் எகெயின் ப்ரோக்ராம் கால் ஆகிறப்ப இங்கே லிஸ்ட்டு வேல்யூ வந்து 1000 இருக்கும், இண்டெக்ஸ் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ கீ வந்து 1, ஐட்டம் வேல்யூ வந்து 1000 அஸ்யூம் ஆகிடும். அண்ட் 5000 எடுத்துக்கிட்டாலும் லிஸ்ட்டு வேல்யூ 5000, இண்டெக்ஸ் வந்து 2, கீ வந்து இங்கே என்ன இண்டெக்ஸ் 2ன்னு இருக்கா. அப்போ ஸோ கீயும் வந்து கீஸ்க்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 2ன்னு அஸ்யூம் ஆகிடும். ஐட்டமுக்கு வந்து லிஸ்ட்டு வேல்யூ என்னது 5000, ஸோ 5000 அஸ்யூம் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக 300ன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 3, வேல்யூ வந்து 300. ஸோ கீஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3ன்னு வேல்யூ வந்து 300ன்னு உங்களுக்கு அஸ்யூம் ஆகிடும். இப்போ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே நம்ம பாஸ் பண்ணுறோன்னா லிஸ்ட்டு கீங்கிற ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பாஸ் பண்ணுறோம், இந்த வேல்யூஸ்லாம். ஸோ எகெயின் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டு கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு டைம் இது வந்து கால் ஆகும். ஒவ்வொரு டைம் அந்த வேல்யூ 200, 1000, 5000, 300 வரப்போ ஒவ்வொரு டைம் கால் ஆகும். லிஸ்ட்டு கீக்கு போச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஐட்டம் = ப்ராப்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டி மூலிமா ஐட்டம் அண்ட் கீஸை நம்ம கெட் பண்ணிக்கிட்டோம். அதை வந்து வேரியபிளாக அஸ்யூம் பண்ணி லிஸ்ட்டுங்கிற டேக்குள்ளே வந்து நான் அதை டிக்ளேர் பண்ணிட்டேன். நவ் இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆச்சோ அங்கேயே வந்து இந்த லிஸ்ட்டு டேக் ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிடும். எங்கே ரிட்டர்ன் ஆகுது, இந்த இடத்துல. இந்த என்டையர் ஐட்டமும், அதாவது இந்த ஃபங்க்ஷன் லிஸ்ட்டு கீழே நடந்த எல்லா ப்ராசஸும், இந்த டேட்டா எல்லாமும் இது கீ வேல்யூ பேர், அதாவது மொத்தமாக அந்த லிஸ்ட்டுங்கிற டேக் ஃபார்மேட்டில் வந்து
உங்களுக்கு கான்ஸ்டன்ட் லிஸ்ட் ஐட்டம்ங்கிற வேரியபிள்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோர் ஆகிடுச்சு, ஒரு HTML டேக்காகவே ஸ்டோர் ஆகிருக்கு. நவ் அந்த கான்ஸ்டன்ட் லிஸ்ட் ஐட்டமை வந்து நீங்கள் வந்து இங்கே கால் பண்ணுறீங்க. ஓகே கைஸ், இப்போ கால் பண்ணியாச்சு. நவ் அவுட்புட் நீங்கள் பார்க்கலாம். கால் பண்ணி எங்கே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா HTML டாமில் வந்து நம்ம ரெண்டரும் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ரியாக்ட் டாம் டாட் ரெண்டரில் HTML டாமில் நம்ம ரெண்டர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தா ஓகே, கீ வந்து அதாவது கீ நம்ம வந்து இண்டெக்ஸாக தானே கொடுத்துருந்தோம். அதாவது 0 1 2 3ன்னு வந்துருக்கு. வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக இருக்குது. இப்போ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ டிசெண்டிங் ஆர்டர், இப்போ வந்து ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவீங்க ஒரு வெப்சைட்டில் வந்து மொபைல் வந்து எபோவ் 10,000 பிலோ 10,000 அப்படின்னு மொபைலில் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபில்ட்ரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஷார்ட்டிங் பர்போஸ் பண்ணுறப்ப இண்டெக்ஸ் கீ, அதாவது கீக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ அஸ்யூம் பண்ணியிருந்தோம்னா எரர் வரும். ஸோ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அஸ்யூம் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்ல பண்ணுங்க, இப்போ இதே வேல்யூவை நீங்கள் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது கீக்கு வந்து நான் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா 0 1 2 3 இங்கே இருக்கிறது 3 2 1 0ன்னு வரும். பட் வேல்யூ 3க்கான வேல்யூனா 300 இருக்கும், 2க்கான வேல்யூ 5000 இருக்கணும். ஓகேங்களா, ஆனால் நம்ம எய்ம் பண்ணுறது என்னது 5000 தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்போம். ஆனால் 5000 வராது. ஏன்னா நம்ம கீயை வச்சு தான் ஷார்ட் பண்ண போகிறோம். கீயை வச்சு ஷார்ட் பண்ணுறப்ப 3 தான் பிக்கஸ்ட் நம்பர், அது ஃபஸ்ட்டு வரும். இண்டெக்ஸோட நம்பர் 3, ஸோ 3 ஃபஸ்ட்டு வரும், அதோட வேல்யூ 300. ஓகேங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதாவது கீ தாங்க டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் ஆகுமோ தவிர வேல்யூஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து கீக்கு வந்து இண்டெக்ஸுங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ண வேண்டாம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, கீக்கு வந்து நம்ம அந்த வேல்யூவே நம்ம லிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க அந்த வேல்யூவே நம்ம வந்து கீக்கும் அஸ்யூம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா 200 200 1000 1000 5000 5000 300 300 இருந்துச்சு. அதாவது லிஸ்ட்டில் இருக்க வேல்யூவே நம்ம கீக்கும் வேல்யூவாக அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி அஸ்யூம் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் இல்லை அசெண்டிங் ஆர்டர் எப்படி நீங்கள் ஷார்ட் பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் கொடுங்களேன், 5000 தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்த 1000 செகண்டு வரும், 300 அண்ட் 200 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, பர்பஸாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஸ்டாட்டிக்காக நான் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன், நான் ஷார்ட் லிஸ்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அங்கே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் நான் சொல்லியிருப்பேன், அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இண்டெக்ஸ் வந்து டைனமிக்கலாக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட வேல்யூவே, அதாவது நீங்கள் லிஸ்ட்டில் என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதையே வந்து கீக்கும் அஸ்யூம் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, அப்படி அஸ்யூம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, okay guys, thanks for watching.